எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய உப்புமா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டிஃபனுக்கும் சட்டன் செஞ்சிடலாம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அவல் எடுத்திருக்கேன். அவல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறதா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. அவலை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/4 கப் வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். இது ஒரு நல்ல கிரன்ச்சினஸ் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை தோலோட கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து நல்ல அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்குங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அடுத்து நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் வேக விடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அவல் நல்லா தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நான் அவலை ஊற வைக்கல, ஜஸ்ட் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அவல் ரொம்பவும் சாஃப்டாக தண்ணியோடு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அவல் கடாயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலாவும் அவலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அவல் நல்ல மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு மசாலா இருந்து மாய்ஸ்சர்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்ம நார்மலாக பண்ணுற அவல் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையே சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லியை சேருங்க. ரிச்னஸ்க்காகவும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காகவும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி அப்புறம் சாம்பார் கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் ஈவினிங் டிஃபனுக்கு கூட இது செய்யலாம். இது சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி தரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்கிற மற்ற சிம்பிளான டிஃபன் ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இது சைட் டிஷ் இல்லாமல் கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பேனில் 1/2 கப் ரவை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கிச்சடி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரத்துக்கு ரவையை கரெக்டாக வறுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரவை சரியாக வறுப்படலைன்னா கிச்சடி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வராது. ரவை நல்ல நிறம் மாறி ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம்.
முந்திரி சேர்க்கிறது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு முந்திரி வேண்டாமனா முந்திரி இல்லாமல் கூட செய்யலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடுசாக நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். பொடுசாக நறுக்கின 2 டேபிள் ஸ்பூன் பீன்ஸ், பொடுசாக நறுக்கின 2 டேபிள் ஸ்பூன் கேரட், கொஞ்சம் வேக வச்ச பச்சை பட்டாணி, நறுக்கின தக்காளியும் சேர்த்து கலந்து விடுங்க. காயை பொடுசாக நறுக்கி சேர்க்கும்போது காய் எல்லாம் சீக்கிரமாக வெந்துடும். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ வறுத்த ரவை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதில் ரவை நல்லா வறுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க இது ஒரு நல்ல ரெசிபி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 கப் சுடு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டோவை சிம்மில் வச்சு செய்யுங்க. சுடு தண்ணியை தான் சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி வச்சு மூடி சிம்மில் 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக சேர்க்கிற நெய் ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். பாருங்க, ரவா கிச்சடி எப்படி ஒட்டாமல் நல்ல உதிரியாக இருக்குன்னு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரவை நல்லா வறுக்கிறதுலையும் தண்ணி அளவாக சேர்க்கறதுலையும் தான் இருக்குது. இந்த டேஸ்டியான ரவா கிச்சடியை சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிப்ஸை, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரவா கிச்சடி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாகவும் உதிரியாகவும் இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெண்டு அருமையான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய உப்மா ரெசிபிஸ் பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.